ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 31. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, எனக்காக காத்திரு. எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல பஸ்ஸில். எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு அதை எப்படி சொல்லலாம்? வெயிட் ஃபார் மீ. எனக்காக காத்திரு, எனக்காக வெயிட் பண்ணு. வெயிட் ஃபார் மீ, வெயிட் ஃபார் மீ, எனக்காக. அடுத்து, இவ்வளவு என்னால் சாப்பிட முடியாது. இவ்வளவு என்னால் சாப்பிட முடியாது, சாப்பாட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஈட் திஸ் மச். ஐ காண்ட் ஈட் திஸ் மச். திஸ் மச்னா இவ்வளவு. இவ்வளவுனா ஐ காண்ட் ஈட் திஸ் மச். ஐ காண்ட் ஈட் திஸ் மச். அடுத்து, உனக்கு பயமாக இருக்கா? பீஸ்ட் படத்தில் சொல்லுவாங்கள்ல, பயமாக இருக்கா அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்? ஆர் யூ ஸ்கேர்ட்? உனக்கு பயமாக இருக்கா? ஆர் யூ ஸ்கேர்ட்? நீ பயப்படுறியா? இது பயப்படுறியா அப்படிங்கிறதுக்கும் அதான் வரும். ஆர் யூ ஸ்கேர்ட்? ஆர் யூ ஸ்கேர்ட்? அடுத்து, பணத்தை சேமி, காசை சேர்த்து வைப்பார், தண்ணியாக செலவழிக்காத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதை எப்படி சொல்லலாம்? சேவ் மணி. சிம்பிள். சேவ் மணி. சேவ் மணி, பணத்தை சேமிங்க. அடுத்து, நான் முடிக்கணும், ஹோம்ஒர்க்கை நான் முடிக்கணும், டிவி ஆஃப் பண்ணுங்க, கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் டு ஃபினிஷ். ஐ ஹாவ் டு ஃபினிஷ், நான் முடிக்கணும். ஹாவ் டு ஃபினிஷ், அது எதை முடிக்கணுங்கிறது கிடையாது, அது நீங்கள் வச்சுக்கலாம். அந்தந்த இடத்துக்கு நம்ம சொல்கிறது தான். ஐ ஹாவ் டு ஃபினிஷ், நான் முடிக்கணும், ஹாவ் டு ஃபினிஷ். அடுத்து, மழை பெய்ய போகுது. மழை பெய்ய போகுது, வானம் அப்படி தான் இருக்குது, மழை பெய்ய போகிற மாதிரி இருக்குது, மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லுவோம்ல. இட்ஸ் அபவுட் டு ரெயின். இட்ஸ் அபவுட் டு ரெயின். இட்ஸ் அபவுட் டு ரெயின், மழை பெய்ய போகுது. மழை பெய்கிற மாதிரி இருக்குது, மழை பெய்ய போகுது அப்படின்னா இட்ஸ் அபவுட் டு ரெயின் சொல்லலாம். அடுத்து, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஐ யூ மேரிட்? ஐ யூ மேரிட்? ஐ யூ மேரிட்? அடுத்து, நீ அப்படி நினைக்கிறியா? நீ அப்படி நினைக்கிறியா? நீ அப்படி நினைக்கிறியா அப்படிங்கிறது எப்படி கேட்கலாம்? டு யூ திங்க் ஸோ? நீ அப்படி நினைக்கிறியா? டு யூ திங்க் ஸோ? நீ அப்படி நினைக்கிறியா? நீ நீ அப்படி நினைக்கிறியா? டு யூ திங்க் ஸோ? அடுத்து, நான் போகணும், நான் போக வேண்டும், நான் போக வேண்டும். அது எப்படி சொல்லலாம்? ஐ ஷுட் கோ. ஐ ஷுட் கோ, நான் போக வேண்டும், ஐ ஷுட் கோ. அடுத்து, பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுன்னு சொல்லுவாங்கள்ல. பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணும், பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். அப்படி திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக், பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசு. அடுத்து, இப்போதைக்கு இதை சாப்பிடு. இப்போதைக்கு இதை சாப்பிடு, இதான் இருக்குது வீட்டில், சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஈட் இட் ஃபார் நவ். ஈட் இட் ஃபார் நவ். ஈட் இட், இதை இப்போதைக்கு. ஈட் இட் ஃபார் நவ். ஈட் இட் ஃபார் நவ்னா இதை இப்போதைக்கு இதை சாப்பிட்டு. அடுத்து, தயவு செஞ்சு இங்கே உட்காருங்க. தயவு செஞ்சு இங்கே உட்காருங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் சிட் ஹியர். ப்ளீஸ் சிட் ஹியர். ப்ளீஸ் சிட் ஹியர். ப்ளீஸ் சிட் ஹியர். அடுத்து, சீக்கிரமாக திரும்பி வா. சீக்கிரமாக திரும்பி வா, டைம் ஆச்சு, டோரை க்ளோஸ் பண்ண போகிறோம். அடுத்து, கம் பேக் ஜூன். கம் பேக் ஜூன். கம் பேக் ஜூன் அப்படின்னா சீக்கிரமாக திரும்பி வா. டிவி பார்க்குறது நிறுத்து. டிவி பார்க்குறத நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸ்டாப் வாட்சிங் டிவி. ஸ்டாப் வாட்சிங் டிவி. ஸ்டாப் வாட்சிங் டிவி. அடுத்து, நான் நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறத ஐ வில் டாக் டு யூ டுமாரோ. ஐ வில் டாக் டு யூ டுமாரோ. ஐ வில் டாக் டு யூ டுமாரோ அப்படின்னா நான் நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன். அடுத்து, தாமதமாக வராத, லேட்டாக வராத அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாஃப். அது எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் லேட். டோன்ட் கம் லேட். சிம்பிளாக, இதெல்லாம் ஈஸியான சென்டென்சஸ். ரொம்பலாம் வந்து நான் காம்ப்ளிகேட்டடாலாம் கொண்டு வர கிடையாது. ஏன்னா ஒரு சில சென்டென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக ப்ரொனன்சியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஈஸியாக நம்ம பேசிக் சென்டென்சஸ் யூஸ் பண்ணாலே போதும். அந்த பேசிக்கான வேர்ட்ஸை நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ணி மிஸ்டேக்லாம் பேசினாலே போதுமானது தான். ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி ஈஸியானதாக கொண்டு வந்துட்டுருக்கேன். ஃப்யூச்சரில் நான் நல்லா அட்வான்ஸ்டு இங்கிலீஷஸ்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். சரிங்களா?
டோன்ட் கம் லேட். டோன்ட் கம் லேட். அடுத்து, அவனுடன் சண்டை போடாத. அவன் கூட சண்டை போடாத. அவனோட சண்டை போடாத. அவனோட சண்டை போடாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. டோன்ட் ஃபைட் வித் ஹிம். டோன்ட் ஃபைட் வித் ஹிம். டோன்ட் ஃபைட் வித் ஹிம். சரியா? அடுத்து, உனக்கு பயமாக இருக்கா? உனக்கு பயமாக இருக்கா? சேம். ஐ யூ ஸ்கேட். ஐ யூ ஸ்கேட். ஐ யூ ஸ்கேட். எனக்கு துரோகம் பண்ணாத. என்ன துரோகம் பண்ணாத. எனக்கு நம்ப வச்சு கழுத்த இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உன்னை நம்பி நான் சொன்னேன், நீ இப்படி சொல்கிற, அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டு எனக்கு துரோகம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவான்ல. டோன்ட் பிட்ரே மீ. டோன்ட் பிட்ரே மீ. பெட்ரே. பிட்ரேனா துரோகம். ஓகேவா? டோன்ட் பிட்ரே மீ. அடுத்து, இது ரொம்ப நேரம் எடுத்துருச்சு. இந்த வண்டியை ரிப்பேர் பண்ண ரொம்ப நேரம் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு விஷயம், இதுக்கு இது ரொம்ப டைம் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ரொம்ப வேலை வச்சிருச்சு அப்படின்னு. It took a long time. It took a long time. It took a long time அப்படின்னு சொல்லலாம். 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் நம்ம.